ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு எப்படி பேசிடுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோதுமை மாவு போட்டிருக்கேன், 3 சமச்சா கோதுமை மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு 2 சமச்சா போடுறேன். தேவையான அளவு சால்ட்டு, சுகர் 1 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் சப்பாத்தி நல்லா வரும், உங்களுக்கு மெத்துன்னு வரும், பஃபாக உப்பி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது தண்ணி ஊற்றி மாவை பிசையணும். நல்லா ரொம்ப கெட்டியாக இல்லாத இது மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா மெத்துன்னு வரும், நல்லா உப்பி வரும். ஆயில் ஊற்றுறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நல்லா ஆயில் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சா சப்பாத்தி நல்லா வரும், சூப்பராக. பூரிக்கு கூட இதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். சுகர் போட்டு பூரி நல்லா உப்பி வரும், பூரி கூட வரும், இதுலேயே சப்பாத்தியும் வரும். நல்லா மெத்தன்னு இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ மூடி வைக்க. நல்லா ஊறிடுச்சு மாவு, நல்லா மெத்தன்னு இருக்குது. இது மாதிரி இருக்கணும். சப்பாத்திக்கு ரவுண்ட் பண்ணி வேலிக்கலாம். பதில் போடுறேன். ஆயில் போட்டு இது மாதிரி வேலிக்கணும். இது மாதிரி பஃபா உப்பி வரும், சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வந்து ஃபிஷ் எக் பொடி மாசு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வியூஸ் நவ போது யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.